ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டே 50 ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் டே நம்பர் 9 இந்த ப்ளவுஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு A4 ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக்கோட நீளமும் அகலமும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 3.5. ஸோ இந்த இதில் ரெண்டையுமே நீங்கள் ஈக்குவல் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேலில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெஷரிங் டேப்பை வச்சு கூட யூஸ் பண்ணி உங்களோட ப்ளவுஸில் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட மெஷர்மெண்ட்டை வந்து எழுதிக்காச்சு. நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுறது நல்லது, ஓகேங்களா? எடுத்தோடனே கிளாத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் பேப்பரில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து அகலம் 4 இன்ச் வந்து போட்டுக்கோங்க. கேப் வந்துட்டு 2 இன்ச்சஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எப்போவும் கீழே போடுற மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு கேப் விட்டு ஒரு லைன் வந்து போட்டுட்டு அந்த லைனில் இருந்துட்டு ஒரு 2.5 2.5க்கு வந்து தள்ளி ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சின்ன ஹார்ட்டினாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். இப்போ 4 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் சேர்த்து நீங்கள் வந்து லைன் ஃபுல்லாக போட்டு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு டாட் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்துட்டு 1 இன்ச் வந்து நீங்கள் கேப் விட்டு ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாட் வச்சதுக்கப்புறம் இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, நீளம் போட்டிருக்கோம்ல, அந்த நீளத்தில் ஒரு 6.5 6.5 அந்த இதில் வந்து ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஹார்ட்டின் போடுற ஷேப்புக்காக தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரு ஆர்ம் ஹோல்டு மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. 7 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சோ அது வந்து உங்களோட ஷோல்டர் மெஷர் பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து 4 ஆர் 5 வச்சுட்டு நீங்கள் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ், பேக் நெக் கர்வ் வந்து போட போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு சைஸஸ் வேரியேஷனில் தான் நம்ம போடுவோம். ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு 1 இன்ச் போடலாம், கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு 1.5 இன்ச் போடலாம், அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆம்ஹோல் கரெக்டாக கணக்கு வச்சு நீங்கள் வந்து போட்டுட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எல்லாமே எழுதிக்கோங்க. இப்போ இந்த 1 இன்ச்சிலேருந்து நம்ம டிசைன் வந்து போட போகிறோம். இப்போ கீழேருந்து உங்களுக்கு டாட் டாட்டாக வச்சு நம்ம காட்டுறேன். ஹார்ட்டின் ஷேப் தானே போட போகிறோம், அதனால் கீழேருந்து டாட் டாட்டாக வச்சு அந்த 6.5ல் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அதுலேருந்து அந்த கர்வ் வந்துட்டு 2 இன்ச்சுக்கு போய் மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனோட ஜாயின் ஆகணும். இதில் அந்த லைனில் ஜாயின் பண்ணாமல் போட்டுட்டேன். நீங்கள் அந்த மேலே இருக்க லைனோட ஜாயின் பண்ணி அந்த 1 இன்ச்சுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த 2.5 2 இன்ச்சஸ்க்கு மேலே கொண்டு வந்துட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஹார்ட்டின் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண இமேஜ் ஒன்று இருக்குது, அந்த இமேஜை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், அதில் பாருங்கள். ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய டேஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, பேட்டர்ன்ஸு. அதுக்கு நம்மளோட ஏகே ஃபேஷன் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராம் பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்க போகுது. நம்மளோட ஏகே ஃபேஷனில் ஃப்ரீ ஆரி கிளாஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பேட்டர்னில் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரு சின்ன புக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் புக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த 15 டிசைன்ஸும் ப்ளஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட அந்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ எக்ஸஸாக இருக்க எல்லா பீசஸுமே கட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதோட ஃபைனல் லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த இமேஜ் காட்டுற எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் தான் வரும். நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் பேட்டர்னோட உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.